கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய காலை வேளை தியானத்திற்காக நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு நல்ல கேரக்டரை சூஸ் பண்ணிக்க போகிறோம் இல்லையா? சரியா? அந்த கேரக்டருடைய வாழ்க்கையில இருந்து நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிற ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நான் உங்களிடத்துல வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த குறிப்பிட்ட நபரை குறித்து நான் 3 பகுதிகளாக எடுக்க போகிறேன். அதனுடைய முதல் பகுதி தான் நம்ம இன்றைக்கு கேட்க போகிறோம். ஒரு பகுதியிலேயும் 3 முக்கியமான குறிப்புகளை நான் உங்கள் மத்தியில வைக்கணும்னு நான் விரும்புகிறேன். சரியா? நம்ம பார்க்க போகிற கேரக்டர் யார் அப்படின்னா யோபு. விசுவாசத்தினுடைய ஒரு வீரர் அப்படின்னு சொல்லலாம். கர்த்தரிடத்துல இருந்து இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபர். அதை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் தகுதி வாய்ந்த நபர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் இல்லையா? கர்த்தராலே சான்று பெற்ற ஒரு நபர். உத்தமன், சர்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடிய தம்முடைய தாசனாகிய யோபு என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். சோ யோபனுடைய வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற முதல் பகுதி என்னவென்று சொன்னால், ஒருவேளை வாழ்க்கை உங்களுக்கு அர்த்தமற்றதாய் தோன்றினாலும் கூட கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி இங்கே யோபனுடைய வாழ்க்கை நமக்கு கற்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? அதுல முதலாவது குறிப்பை நாம் பார்க்க போகிறது என்னவென்று சொன்னால், வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் மாறுகிறதில்லை என்பதை நாம புரிந்து கொள்ளணும். வாழ்க்கையிலே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கர்த்தர் மாறுகிறதில்லை. நம்முடைய கர்த்தர் யார்? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இஸ் an almighty God. எல்லாம் வல்ல தேவனாக, எல்லாம் வல்ல இறைவனாக அவர் இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய அதிகாரத்தையோ வல்லமையோ அவர் எந்த இடத்திலேயும் எப்பொழுதும் விட்டு கொடுக்கிறவர் கிடையாது இல்லையா? நம்ம 2 வசனங்களை வாசிக்கலாம். யோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே சாத்தான் கர்த்தரிடத்திலே வந்து யோபை சோதிக்கும்படியாக அங்க பெர்மிஷன் கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ என்ன வேணாலும் செய்துகோ, ஆனா அவன் மேல நீ கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சாத்தான் அதற்கு கீழ்ப்படிந்து யோபனுடைய சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களையும் அவன் நாசம் பண்ணி போட்டான். ஆனால் யோபின் மீது கை வைக்கல. 2வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்துல நம்ம வந்தோம் அப்படின்னா, அங்கேயும் சாத்தான் என்ன சொல்றான், உங்களுடைய கையை நீட்டி நீங்க அவனை தொடுங்க, அப்போ அவன் உங்களை சபிக்கிறான் பாருங்க, தூஷிப்பான் பாருங்க அப்படின்னு சொல்றான். அப்ப கர்த்தர் என்ன சொல்கிறார், இந்தா அவனை உன் கையிலேயே கொடுக்குறேன், அவனோட ஜீவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, மற்றபடி நீ அவனுடைய உடலை தொட்டுக்கோ, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்போ இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன, யோபை பொறுத்தவரையிலே அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு வாழ்க்கை சரியானதாக போகவில்லை என்கிற எண்ணம் தோன்றனாலும் கூட, யோபனுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும் பொழுது என்ன வாழ்க்கையா இது, இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழணுமா அப்படின்னு சொல்லி, யோபனுடைய மனைவியும் அதுதானே சொன்னாங்க, ஜீவனை விட்டுருங்க அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஒரு மனுஷன் வாழணுமான்னு சொல்லி நமக்கு தோன்றினாலும் கூட, நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, கர்த்தர் எப்பொழுதும் கண்ட்ரோல்ல இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய அதிகாரத்தையோ அல்லது அவருடைய வல்லமையோ அவருக்கு உண்டான காரியங்களை எப்பொழுதும் விட்டு கொடுக்கிறதில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலேயும் சூழ்நிலைகள் மாறி இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அதற்காக கர்த்தர் நம்மை பார்க்கல, கர்த்தருடைய பார்வையில நம்முடைய வாழ்க்கையை தென்படல, அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யாம இருக்கிறார் என்று சொல்லிலாம் நம்ம சொல்லிட முடியாது, சொல்லிடவும் கூடாது. இங்க யோபு அதை சொல்லவில்லை இல்லையா? அப்போ யோபனுடைய நினைப்புல ஒரு காரியம், கர்த்தர் மாறாதவர், எல்லாம் அவருடைய கரத்தின் கீழே இருக்கிறது, அவருடைய அதிகாரத்தின் கீழே இருக்கிறது, ஆகையாலே நான் என்னுடைய வாழ்க்கை குறித்து எதுவும் சொல்லுகிறதற்கு எனக்கு இடமில்லை என்கிற சிந்தையுடையவராக யோபு காணப்பட்டார். அவருடைய எல்லா இடத்திலேயும் ஆண்டவரே சொல்லி இருக்கிறார் இல்லையா, அவனுடைய உதடுகளினாலே எந்த ஒரு பாவமும் அவன் செய்யவில்லை என்று சொல்லி. அப்ப கர்த்தரை குறை சொல்லவில்லை, அவன் எப்பொழுதும் கர்த்தர் மீது நம்பிக்கை உடையவனாக காணப்பட்டான். அப்ப இந்த நம்பிக்கைக்கான காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் யார், அவர் மாறாதவர், அவருடைய வல்லமையும் அதிகாரமும் எப்பொழுதும் மாறாது, அது அவரிடத்தில் தான் இருக்கும், அவர் தான் எல்லாவற்றிற்கும் மேலே ஆளுகையும் அதிகாரமும் உடையவராக இருக்கிறார் என்பதை யோபு நம்பினவனாக காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் அப்படியாக நம்புவோம். என்னுடைய வாழ்க்கையில என்ன நேரிட்டாலும் இது எல்லாவற்றிற்கும் மீது என்னுடைய கர்த்தர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். 2வதாக யோபுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த ஒரு நல்ல காரியம், கர்த்தரை துதிக்கக்கூடியவனாக காணப்பட்டான். 1வது அதிகாரத்தினுடைய 20 மற்றும் 21வது வசனத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, இங்க யோபு என்ன செய்கிறான், அவனுக்கு உண்டான எல்லா காரியங்களும் போனதுக்கு அப்புறமா அவன் தலையை சிரைத்து கொண்டு தரையில விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்த நிர்வாணியாக அவளிடத்துக்கு திரும்பேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கக்கூடியவராக இங்கே
காணப்படுகிறார். இந்த சூழல்ல ஒரு மனுஷனால துதிக்க முடியுமா? முடியும் என்கிறதை யோபு நமக்கு செய்து காண்பித்திருக்கிறார். அப்போ யோபனுடைய வாயில இருந்து கேள்விகள் புறப்பட்டு இருக்கலாம். யோபனுடைய வாயிலிருந்து ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான சென்டென்ஸ் புறப்பட்டு இருக்கலாம். ஆனா அதெல்லாம் அங்க யோபு செய்யாதபடிக்கு கர்த்தரை துதிக்கக்கூடியவராக அந்த இடத்திலே காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சூழல்களிலே நம்முடைய வாயிலிருந்து வருகிறது கர்த்தருக்கு எதிரான கேள்வியா அல்லது கர்த்தரை துதித்து பாடுகிற சத்தமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2வது அதிகாரத்தினுடைய 9-10வது வசனத்திலேயும் அதுதான். யோவனுடைய மனைவி நேரடியாக வந்து யோபை பார்த்து தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுரு, எதற்காக வாழ்ற அப்படின்னு கேட்கும் பொழுது யோபு சொல்றார், கர்த்தரிடத்துல நன்மையை நம்ம பெற்றுக்கொண்டோம், அதுல இருந்து அவரிடத்துல இருந்து நாம இந்த தீமையை பெற வேணாமா? பெறலாமே, அதுல என்ன இருக்கு? இவ எல்லாவற்றிலேயும் யோபு தன்னுடைய உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? யோபனுடைய சிந்தனையிலே கர்த்தர் மீது இருந்த நம்பிக்கை முழு மூச்சாக இருந்தபடினாலே கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற அந்த ஒரு நினைப்புடையவனாக இந்த இடத்துல யோபு காணப்பட்டார். அப்போ இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய 2வது காரியம் என்னவென்று சொன்னால், வர்ஷிப் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங், இட்ஸ் அ சாய்ஸ். நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன் என்று சொன்னால் அது ஏதோ என்னுடைய உணர்ச்சி வசம் பொங்க கொஞ்ச நேரம் அந்த நேரத்துல அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில வரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது என்னுடைய சாய்ஸ், என்னுடைய நான் நிர்ணயிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையை நான் எப்பொழுது கர்த்தரை துதிக்கிறேன்? எதற்காகலாம் நான் கர்த்தரை துதிக்கிறேன்? வெறும் நன்மையான காரியங்களுக்காக மட்டுமா? எனக்கு தீமையாய் தோன்றுகிறதுனாலே அது கர்த்தர் எனக்கு கொடுக்கக்கூடிய தீமை என்று சொல்லி என்னால் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இல்லையா? நான் மறுபடியும் இந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ண விரும்புறேன். எனக்கு தீமையாக தோன்றுகிறபடினாலே அது என்னுடைய வாழ்க்கைக்கான தீமை தான், கர்த்தர் எனக்கு தீமையை தான் அருளினார் என்று சொல்லி என்னால் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதை நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? யோபை போல நாம் கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 3வதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், கர்த்தர் பதிலளிக்காமல் இருக்கிற அந்த சமயத்துல, கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு வேண்டுதலுக்கு பதிலளிக்காமல் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே தான் நம்முடைய விசுவாசமானது வளரக்கூடியதாக இருக்கிறது என்பதை யோபனுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். The spiritual maturity happens there. நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி அல்லது வளர்ச்சி என்பது கர்த்தர் பதிலளிக்காம இருக்கிறார் இல்லையா, அந்த சூழல்ல தான் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இங்க யோபனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் வந்து இமிடியேட்டா வந்து யோபுக்கு எல்லா காரியங்களையும் சரியாக்கி விடல. அதற்கு கொஞ்சம் காலகட்டம் எடுத்துச்சு. ஆனா இங்க யோபு எந்த ஒரு இடத்திலேயும் கர்த்தருக்கு விரோதமாக பேசவில்லை. எல்லாருமே அவனை சுற்றி இருந்த எல்லாருமே கர்த்தருக்கு விரோதமாய் பேசின பொழுதும், கர்த்தர் செய்தது சரியில்லை என்று சொல்லி எல்லாம் யோசிக்கக்கூடிய அந்த எண்ணத்துல இருந்த பொழுதும் யோபு இங்க ரொம்பவும் அழகாக பேசுகிறார். தேவனுடைய கையிலே நன்மையை நம்ம அனுபவிச்சோம், தீமையை அனுபவிக்க வேண்டாமா? கொடுக்கவர் யார்? கர்த்தர் தானே. நான் எப்படி அவரை குறை சொல்ல முடியும் என்கிற அந்த டோன்ல ஒரு கேள்வியை அவர் எழுப்புறார் இல்லையா? அதையெல்லாம் நினைத்து கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்கிற இந்த வார்த்தையானது யோபனுடைய விசுவாச முதிர்ச்சியை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் நம்புகிறவரை முழுசா நம்புறேன், அவர் மீது எனக்கு அளவில்லாத நம்பிக்கை இருக்கிறபடினால என்னால ஏதோ ஏனோ தானும் சொல்லி வந்த அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற போல என்னால ரியாக்ட் பண்ண முடியாது என்கிறத யோபு நன்றாக அறிந்து வைத்திருக்கக்கூடியவராக இருந்தார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே நம்ம உடனடியாக எப்படி ரியாக்ட் பண்றோம்? கர்த்தருக்கு விரோதமாக, அவருக்கு ஆப்போசிட்டாக நம்ம ரியாக்ட் பண்றோமா? யோசித்து பார்க்க வேண்டிய விஷயமாக அது இருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்படி இருக்கிறது? நான் பொறுமையாக இதை கர்த்தருடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார் என்கிறத நான் யோசித்து பார்த்து சிந்தித்து செயல்படுகிறேனா என்கிறத நமக்கு நாமே கேட்டு பார்த்து கொள்ள வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில நம்ம 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். முக்கியமா நம்ம கற்றுக்கொண்டது என்ன? வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருந்தாலும் கூட, காணப்பட்டாலும் கூட கர்த்தர் கர்த்தர் தான் இல்லையா? முதலாவதாக கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலே வல்லமையும் அதிகாரமும் உடையவர் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். 2வதாக துதி, கர்த்தரை துதிக்கக்கூடியது, அவரை ஆராதிப்பது என்பது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங், அது வந்து நம்முடைய சாய்ஸாக இருக்கிறது. நாம் நிர்ணயிக்க வேண்டிய, நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த சூழலே நாம் கர்த்தரை துதிக்கிறோம்? வெறும் நன்மையான காரியங்களின் போது மட்டுமா, அல்லது யோபை போல தீமையாக தோன்றுகிற காரியத்திலேயும் கர்த்தர் எனக்கு நன்மைதான் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவரை நாம் துதிக்கிறோமா? 3வதாக
எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு பதிலளிக்கவில்லையோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய விசுவாசம் வளரக்கூடியதாக இருக்கிறது. ஆகையாலே கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரலன்றதுக்காக அல்லது கர்த்தர் இப்படிலாம் அனுமதிச்சிருக்கிறார் என்கிறதுனால ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாம நாம நடந்துக்கிறதுக்கு பதிலாக அவர் மீது இருக்கிற விசுவாசத்தினாலே பொறுமையாக கர்த்தரிடத்திலிருந்து நாம் எல்லா காரியங்களையும் கேட்டு அறிந்து கொள்வோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பமாக சோதித்து பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.